ஹலோ ஆல், கதை கேட்க ரெடியா? இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கற்பனை கதைகள் தான். கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்காது, ஆனாலும் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ஒரு பெரிய ஒரு அலறல் சத்தம். எறும்பு ஒன்று கத்தியது. பேயளவுக்கு ஒரு பாம்பு என்று கத்தியது. சுறுசுறுப்பான எறும்புகள் ஒவ்வொன்றாக எழுந்து சோம்பல் முறித்து கொண்டு இருந்தன. எல்லாமே சத்தம் கேட்டதும் பதறி அடித்து கொண்டு வெளியே வந்து பார்த்தன. வாயை பிளந்தன. அது பேய் இல்லை. பேய்க்கு உருவம் இருக்கா என்ன? அது பாம்பும் இல்லை. ஆமாம், பாரு, எவ்வளோ கால்கள் இருக்கு. எறும்புகள் மட்டுமல்ல, பூச்சிகள், சிலந்திகள், வெட்டுக்கிளி என எல்லோரும் கூடிவிட்டார்கள். அந்த பிராணி பிரம்மாண்டமாக இருந்தது. நன்கு மனிதர்கள் நிற்க வைத்தால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரத்திற்கு இருந்தது. அதன் தலை ரொம்ப மேலே இருந்தது. கால்களும் வயிறும் மட்டுமே தெரிந்தன. அதன் உடல் பாம்பு போல நீளமாக இருந்தது. ஆனால் அது வளைந்து இருக்கவில்லை. அது கம்பளிப்பூச்சியின் கால்கள் போல இருக்கே. ஆமாம், கம்பளிப்பூச்சியே தான். எல்லோரும் உறுதி செய்தனர். நான் நேற்று இதை பார்த்தேன், ஆனால் குட்டியாக இருந்துச்சே என்றது வெட்டுக்கிளி. எப்படி திடீரென இவ்வளவு பெருசாச்சு? ஏதாச்சும் மந்திர பொருளை சாப்பிட்டு விட்டதா? ஆரம்பத்தில் பயந்தார்கள். இப்போது அது கம்பளிப்பூச்சி என்றதும் அதன் அருகே சென்றனர். அதன் தலையை தேடினார்கள். ஆமாம், தலை எங்கே? தலை இருக்கிற இடத்துல இருக்கும். கம்பளிப்பூச்சியின் முகத்தின் முன் எல்லோரும் நின்றார்கள். அதன் கண்கள் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. என்னாச்சு கம்பு? கம்பளிப்பூச்சியை செல்லமாக சுருக்கி கம்புன்னு கூப்பிடுறாங்களாம். அது மிகவும் சோர்ந்து இருந்தது. யார் யாரெல்லாம் இருக்காங்க என பார்த்தது. ஆனால் யாருக்கும் பயம் தெரியவில்லை. என்னத்தை சாப்பிட்டு தொலைச்ச என்றது வயதான வெட்டுக்கிளி. வாயை திறக்க முயன்றது. உள்ள என்று மட்டும் சிரமப்பட்டு சொன்னது. உள்ள ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு, என்னென்னு பார்ப்போம் என அதன் வயிற்று பகுதியில் காது வைத்து எல்லோரும் கேட்டனர். டொக் 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 என்று சத்தம் வருது. உள்ள மரம் கொத்தி இருக்கு. குக்கூன்னு குயில் பாட்டு கேட்குது. இல்லை, காக்கான்னு சத்தம் வருது. காக்கா தான். இங்கே தொட்டு பார்த்தேன், பெரிய பழம் போல ஏதோ இருக்கு. இதோ இந்த பக்கம் நல்ல குளுமையாக இருக்குது. ஏதோ நீளமான குச்சி போல் இருக்குது. பெரிய மரம்னு நினைக்கிறேன். உள்ள குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தும் தும்னு குதிக்கிற சத்தம் கேட்குது. உள்ள ஒரு கழுகு இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக ஒரு கொக்குன்னு உறுதியாக சொல்கிறேன். அது இது கூடியிருந்த பூச்சிகள், தவளைகள், வெட்டுக்கிளிகள், எறும்புகள் என எல்லோரும் ஆராய்ந்தனர். எல்லோரும் அவர்கள் சொன்னதுதான் உள்ளே இருக்கு என உறுதியாக நின்றார்கள். எல்லாம் சரி, இப்போ என்ன செய்கிறது? யாராச்சும் கம்பு வைத்துக்குள்ளே இறங்கி என்ன இருக்குன்னு பார்ப்போமா என்றது கட்டெரும்பு. ஒரு வெட்டுக்கிளி ஒத்துக்கொண்டது. நான் உள்ளே குதிக்கிறேன், ஆனால் என் பின்னாடி ஒரு கயிறு கட்டுங்க. நான் உள்ளே போய் கெட்டியாக அந்த பொருளை பிடிச்சிக்கிறேன், அப்புறம் இழுங்க என்றது. எல்லோரும் சரி என்று சொன்னார்கள். எறும்பு புற்றிலிருந்து நீண்ட நூல் ஒன்றினை எடுத்து வந்தனர். ஒரு முனையினை வெட்டுக்கிளியின் பின்னால் கட்டிக்கொண்டு மறுமுனையை அங்கிருந்த கூட்டத்தினர் பிடித்து கொண்டனர். உள்ளே தைரியமாக சென்றது. சில நிமிடங்களில் உள்ளிருந்து இழுங்க என்ற சத்தம். இழு இழு, இன்னும் நல்லா, பெரிய மலை மாதிரி இருக்கே. வாயிலிருந்து முதலில் வெட்டுக்கிளி வெளியே வந்தது. நூலை நல்லா கட்டிட்டேன், நல்லா இழுங்க. மெல்ல மெல்ல அது வெளியே வந்தது. தம் பிடித்து இழுத்தார்கள். டமால் என வெளியே வந்து விழுந்தது. உடனே கம்பு தன் வழக்கமான உருவத்திற்கு மாறிவிட்டது. எல்லோரும் என்ன வெளியே வந்தது என ஆவலாக பார்த்தார்கள். அது ஒரு பெரிய என்னவா இருக்கும்? அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஹெல்தி ஃபோட்டோ, ஜங்க் ஃபோட்டோ அளவோடு சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.